அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நவீனை வந்து ஜவுளி கடைக்கு வர சொல்லுவாங்க துர்கா. அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மாட்டிக்குவாங்க. அவங்க வந்து சந்திரகலா பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே போலீஸும் வந்துட்டு எல்லா பக்கமும் தொலைவாங்க. உடனே ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ளே போய் ஒளிய வச்சுருவாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நவீனை வந்து காப்பாற்றிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாமே கவனிக்க முடியாது. போலீஸ் எல்லாமே கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு சரி இங்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சந்திரகலா இருந்துக்கிட்டு இங்கே தானே நம்ம இருந்தான், எப்படி அவன் தப்பிச்சு போனான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. உடனே ஒரு வழியாக கிளம்பி எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்பாடா எப்படியோ கார்த்தி வந்து திட்டுறாரு நவீனை, ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமா, நான் எவ்வளோ தூரம் பாதுகாத்து கொண்டாந்து கொடுத்தா உன்னை யார் கடைக்கு வர சொன்னதுங்கிறாங்க. ஐயோ மாமா மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து எல்லோரும் ஜவுளி எடுக்கிறதுக்கு சிறப்பு புருஷன் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஏழை புடவை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வர சொல்லிட்டுங்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காதீங்க அப்படின்னு பிடிச்சி கண்டபடி திட்டி விடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உடனே நலுங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. உடனே நலுங்கு வந்து வைக்கிறதுக்காக எல்லாருமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து நலுங்கு துர்காவுக்கு வைக்கும்போது அவங்க பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்தோடனே யாரை கேட்டுங்க வர, எந்த மூஞ்சியை வச்சுட்டு வர, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஊருக்காரங்க இருந்துக்கிட்டு என்னம்மா நீங்கள் பாட்டில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்ருக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா வழி பாட்டி, அவங்க என்ன முறை செஞ்சுட்டு போக போகிறாங்க, அவங்க வீட்டில் உட்காந்து என்ன விருந்து சாப்பிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே சாப்பிட்டு சரி செஞ்சுட்டு போக சொல்லுங்கிறாங்க. என் ராசாத்தி அப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு நலுங்கு வைக்கிறாங்க. நலுங்கு வச்சுட்டு சம்மதி இவ்வளவு தான், இதை விட்டால் நான் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தன்னோட பேத்திக்கு வந்து எல்லாமே செஞ்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா சாம்பிடிஸ்ரீ வைக்க சொல்கிறாங்க. அவங்களும் சந்தன குங்குமம்லாம் பூசி தலையில் பூவெல்லாம் வச்சு செண்டெல்லாம் அடிச்சுட்டு அவங்க இந்த நலுங்குக்கு உண்டான எல்லா முறையும் செய்கிறாங்க. அடுத்து சந்திரகலா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக இப்படி செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ வந்து அந்த சம்மந்தியாக துர்காவை கட்டிக்கிட்டு போகிற அந்த சம்மந்தி அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே எல்லாம் நலுங்கு வச்சுட்டுருக்குறாங்க. ஐயோ வாயா, சரியான நேரம் இதுதான், ஏற்கனவே ஒரு தடவை நகையை திருட போய் நவீன் காப்பாற்றிடுவார், சரி இப்போ வா எல்லாம் நலுங்கு வச்சுட்டுருக்குறாங்க, வா நம்ம போய் நகையை திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ம் போகுங்க. போனோடனே கார்த்தி இதை கவனிச்சுட்டு இதுங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க நகை திருடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடியே போயிட்டு எங்கே 2 பேரும் கிளம்பி போகிறீங்க அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் இந்த பக்கம் வந்தோம் அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க போக விடாமல் தடுக்கிறாங்க. கார்த்தி தடுத்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. வாங்க போகலாம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் நல்ல முறையில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சந்திரகலா பார்த்திங்கன்னா சிவனாண்டிகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் எனக்கு பெரிய டென்ஷனாக இருக்குதுங்கிறாங்க. ஏமா இவ்வளோ கோபமாக இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நேற்று வந்து அந்த இதில் நான் எப்படியாச்சும் அவனை மாட்டி விட்றலான்ட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணினேன், கடைசியில் பார்த்தா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அவன் தப்பிச்சுக்கிட்டான், அந்த டிரைவர் பையன் ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுட்டே இருக்கிறான், ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, நம்ம சொல்கிற மாதிரி அந்த நம்ம பார்த்த மாப்பிள்ளைய அந்த துர்கா கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையும் ஓட வச்சிடணும், அப்போ வந்து தன்னோட பொண்ணுக்கு வாழா வெட்டி ஆகிட்டேலன்னு சொல்லிட்டு அணுவாக இவ வந்து அழுகணும், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு எல்லாருமே பிளானை போட்டுக்கிட்டு வர்றாங்க. சரி விடு, இந்த தடவை தப்பாது விடு, கல்யாணம் நல்ல முறையில் நடந்தால் போதும், அந்த நவீனை மட்டும் கிட்ட நெருங்காமல் விட்டுட்டோம்னா போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுக்கணுங்க, அவன் எப்படியும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறாங்க. சரி அதை கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த சீனில் கார்த்தி வந்து அந்த இது ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, அந்த நலுங்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரேவதி வந்து சிகப்பு கலரில் ஒரு ஜாக்கெட்டு, கார்த்தியும் அதே கலரில் ஷர்ட்டு போட்டிருப்பாங்க. என்ன புதுசா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து இடிப்பாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ அப்படிம்பாங்க கார்த்தி. இல்லை மேட்சாக இனிமேலாம் எப்போவுமே இனிமேல் உனக்கு மேட்சாக தான் நீ, ஓ அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ என்ன கலர் ஷர்ட் போட்டு வரையோ அதுக்கு மேட்சாக தான் நான் கட்டணும்னு முடிவு பண்ணிவிட்டேன், நல்லா இருக்காங்கிறாங்க. அப்புறம் எதுவுமே கார்த்தி பேசாமல் இருக்கிறாங்க. உடனே அங்கே எல்லாருமே வந்து நல்ல மேட்சிங்காக இருக்குது ரேவதி, 2 பேரும் சொல்லி வச்சு போடுறீங்களாங்கிறதுக்கு ஆமாம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சீன் ஒன்று நடந்தது. அதுக்கடுத்த சீன் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே பார்த்திங்கன்னா கார்த்தி மாடியில் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ பெரிய மாப்பிள்ளை அங்கே போகிறாரு. போனோடனே இங்கே பாருங்கள் தம்பி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் ரேவதியை ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ரேவதி மனசார உங்களை ஏற்றுக்கிட்டா, நீங்கள்
நீங்கள் பழசெல்லாம் மறந்துடுங்க, அதையவே நினச்சிட்ருக்காதீங்க, நீங்கள் ரேவதியை நினச்சி சந்தோஷமாக நீங்கள் அவ கூட வாழ ஆரம்பிங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பா ஒரு மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே எதுவுமே சொல்கிறதில்ல, அப்படியே யோசிச்சுட்ருக்குறாங்க. கார்த்தி, நீங்களாம் பார்த்து மனசு மாதிரி இது பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சீன்லாம் நடந்து முடிஞ்சிட்டு உடனே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து துர்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு அங்கே உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. கையில் சந்தனத்தை வேற எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் எல்லாரும் நலுங்கு பூசினாங்க, நவீனும் பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நவீனை கூப்பிட்டு சந்தனத்தை பூச சொல்கிறாங்க. கரெக்டாக சந்திரகலா அங்கேருந்து போய் கதவை திறந்து நவீனை பார்த்துட்றாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.